இன்னைக்கு இன்னொரு விஷயம் பற்றி பேச போகிறோம். கைனக் ப்ராப்ளம், கர்ப்பப்பை சம்பந்தமான ஒரு நோய், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பற்றி பேச போகிறோம். ஃபைப்ராய்டு இஸ் அ பொட்டேட்டோ டியூமர். உருளைக்கிழங்கு எப்படி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே மாதிரி ஹார்டாக இருக்கும். இந்த ஃபைப்ராய்டு வந்து ஃபேமிலியலாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஈஸ்ட்ரோஜன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு, ஹார்மோன் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்டு வந்து எங்கெல்லாம் வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இது இப்போ அந்த யூட்ரஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இங்கே இதுக்குள்ள இந்த மாதிரி இன்ட்ராமியூரல், சப் மியூக்கஸ், சப் சீரஸ், கர்ப்பப்பையை விட்டு வெளியில், அந்த மாதிரி 3 லொக்கேஷனில் ஃபைப்ராய்டு இருக்கலாம். ஸோ பிரச்சனை என்னங்கிறத பொறுத்து தான் இதோட ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஃபைப்ராய்டு இருக்க எல்லாருக்கும் யூட்ரஸ் ரிமூவல் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஃபைப்ராய்டு எந்த வயசில் வருதுங்கிறதும் மேட்டர். சின்ன வயசில் வந்திருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, ஃபைப்ராய்டுனால குழந்தை நிற்க மாட்டேங்குது, யூட்ரஸ் உள்ளே இருக்குது இந்த ஃபைப்ராய்டு. ஸோ அடிக்கடி கருச்சிதைவு, அபார்ஷன் ஆகுது, ஆர் ப்ரெக்னன்சி உள்ளே வர விடாமல் சப் மியூக்கோசல், உள்ளுக்குள்ளே யூட்ரஸ் குழந்தை வளர்கிற இடத்துல எண்டோமெட்ரியமில் உள்ளே இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா இந்த ஃபைப்ராய்ட்ஸை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கலாம், அதனாலேயும் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு, ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னா அதோட சிம்டம் பொறுத்து ட்ரீட்மெண்ட். ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 30 வயசு தாண்டிடுச்சு, 40 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அகெயின் அதுவும் சிம்டமேட்டிக். அதிகப்படியான ப்ளீடிங் எக்ஸசிவாக போயிட்டு இருக்கிற பட்சத்தில், அதிகப்படியான வயிறு வலி இருக்குது, ரொம்ப வெள்ளப்படுது, அந்த மாதிரிலாம் இருந்தது, ஃபைப்ராய்டு சைஸ் மோர் தேன் 5 சென்டிமீட்டர்ஸ் தாண்டி இருக்குது அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டை மட்டும் எடுக்கலாம், யூட்ரஸை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லேப்ரோஸ்கோபி முறையிலேயே மயோமெக்டமின் பேர். அதனால ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் லேப்ரோஸ்கோப்பிலேயே எவ்வளோ பெரிய ஃபைப்ராய்டாக இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். இதுவே when you have crossed 40 years of age, இனிமேல் யூட்ரஸுக்கு எந்த வேலையும் இல்லை. உங்களுக்கு 2 குழந்தை பெற்று முடிச்சிட்டிங்க, ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்க, 40 years and above ஆயிடுச்சு. ஸோ 45ங்கிறது மெனோபாசல் ஏஜ். ஸோ 40 to 45 ஆர் 45க்கு மேலே இந்த மாதிரி பீரியட்ஸ் நிற்க வேண்டிய தருணத்தில் அதிகப்படியான ப்ளீடிங் போகுது, இந்த ஃபைப்ராய்டு வந்து மோர் தேன் 5 சென்டிமீட்டர்ஸ், மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் இருக்க பட்சத்தில் இட் இஸ் பெட்டர் டு கோ அஹெட் டூயிங் அ ஹிஸ்டரெக்டமி. அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டாக்க இந்த மாதிரியான எக்ஸஸ் ப்ளீடிங், அதனால் வரக்கூடிய ரத்த சோகை, அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்த்துக்கலாம். 2 ஓவரியும் விட்டு வச்சுட்டு யூட்ரஸை வரைக்கும் எடுத்துட்டு we take a consent from the patient. ஸோ ஓவரியை விட்டு வச்சிடலாம். 50 வயசு தாண்டி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 2 ஓவரிஸும் எடுத்துடுறோம். அதர்வைஸ் ஓவரிஸை விட்டுட்டு 2 அந்த ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் யூட்ரஸை வரைக்கும் ரிமூவல் பண்ணலாம்.